எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டை பற்றி நிறையா வீடியோக்கள் வந்திருக்கு. ஸோ பாண்டை பற்றி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றியோ, அதை பார்க்குறத விட ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பாண்டை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அப்படி வாங்குறதுனா எப்போ வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னா எப்போல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா, பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு கடன் பத்திரம். ஷேர் மார்க்கெட்டில் நாம் ஷேர் வாங்கினோம் அப்படின்னா, நாம் ஒரு நிறுவனத்தோட பங்குதாரராக மாறிடுவோம். அதே மாதிரி ஒரு பாண்ட் மார்க்கெட்டில் நம்ம பாண்டை வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தின் கிரெடிட்டராக நம்ம மாறிடுவோம். நாம் அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கடனுக்கு அவங்க வட்டி கொடுப்பாங்க. கடன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் பாண்டோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பாண்டு மேலே நம்ம ஆட்களுக்கு ஏன் அதிக ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2 வருடமாக இந்திய பங்குச்சந்தை ஒரு சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2024 செப்டம்பர் அந்த டைமில் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 85,000 புள்ளிகளை தாண்டி போச்சு. அதிலிருந்து மறுபடியும் கீழே வந்தது, மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 78,000 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி சைட்வேஸ்லேயே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பலராலையும் பெரிய லாபத்தை தங்களுடைய பங்குகளில் பார்க்க முடியாது. குறிப்பாக கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தமிழர்கள் பெரும்பான்மையோர் சமூக ஊடகங்களில் பங்குச்சந்தையை பற்றி எழுதுகிறாங்க. நிறைய பேர் பங்குச்சந்தைக்கு வந்திருக்காங்க. ஸோ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2024 வரைக்கும் பங்குச்சந்தை ஒரு புல் மார்க்கெட்டில் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஒரு 1000 2000 போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து அது 5% 6% வளர்ச்சியை கொடுத்துருக்கும். அப்படி மாதந்தோறும் ஒரு வளர்ச்சியை கொடுத்தவர்கள் பங்குச்சந்தை என்றாலே இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த நிலைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், அதை விட்டுடலாம். ஸோ அப்படியான ஒரு மந்த நிலை வரும்போது ஒரு பங்கு தொகுப்பு பெரிய அளவில் வளர்ச்சி அடையல. இன்னும் சொல்லப்போனால் சிலரின் பங்கு தொகுப்பு போர்ட்ஃபோலியோ 40% 50% இறக்கம் கண்டுச்சு. அதனால் என்னாச்சு, மக்கள் மத்தியில் பயம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பயத்துடன் கூடிய ஒரு செயல்பாடாக தான் நாம் இந்த பாண்ட் மார்க்கெட்டை பார்க்கணும். பாண்டில் கிட்டத்தட்ட 14-15% வரைக்கும் வருமானம் வருது அப்படின்னு சமூக ஊடகங்களில் பேசப்படுது. அதுவும் உங்களுக்கு இறக்கமே வராத வருமானம். பங்குச்சந்தை அப்படின்னா 40% கீழே போகும், மறுபடியும் 20% மேலே போகும். அப்படி ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் பாண்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு பாண்டு வாங்கும்போது ஏற்றம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற அளவில் சமூக ஊடகங்களில் அதிகமாக பரப்பப்படும் போது பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எளிய இன்வெஸ்டர்ஸ், அவர்கள் அப்போ தான் பங்குச்சந்தைக்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் பாண்ட் மார்க்கெட்டை அறிமுகமாகுது. அவர்களுக்கு இந்த 14% 15% அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுகிறார்கள். இது தப்பு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு அசட் கிளாஸ் போனாலும் அந்த அசட் கிளாஸ் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படி தான் பங்குச்சந்தை மேலேயும் ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா பீரியடில் ஒரு 30-40% பங்குச்சந்தை கீழே இறங்கிடுச்சு. அதிலிருந்து மேலே போகும்போது மக்கள் அதில் பயணித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போது பங்குகளுக்கு மாற்றாக பாண்டும் முன்னிறுத்தப்படுது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பங்கை விட, ஒரு ஷேரை விட மிக ஆபத்தானது பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்கையும் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம அதையும் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம், ஆஸ் எ தனிநபராக நீங்கள் பாண்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறக்காக தான். எந்த ஒரு அசட் கிளாஸையும் நம்ம தவிர்க்கக்கூடாது, அந்த வகையில் பாண்டையும் நம்ம தவிர்க்கக்கூடாது. ஆனால் இந்த வீடியோ போடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிளைண்ட் ஒருத்தங்க எங்ககிட்ட வராங்க. அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக தான் இருந்திருக்காரு. நிலத்தில் மட்டும் தான் போட்டிருக்காரு. தங்கத்தில் கூட அவர் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு 20 கிராம் தான் வச்சுருந்தார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே 1.2 crores பாண்டில் மட்டும் எக்ஸ்போஷர் எடுத்து வச்சுருந்தார். பங்குகள் கூட வாங்கலை, பாண்டில் எடுத்து வச்சுருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது தான் இந்த வீடியோ செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு எண்ணம் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது நிரந்தரமான வருமானம் தருது, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த நிரந்தரமான வருமானத்தையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டும், காலங்களின் அடிப்படையில், நம்ம தேவைகளின் அடிப்படையில். ஸோ இதெல்லாம் பொருத்தி பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவோட சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம எப்போ பாண்டு வாங்கணும் அப்படின்னா, முதலில்
நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா பாண்டு வாங்கணும். மாதந்தோறும் ஒரு வருமானம் எனக்கு வேண்டும், இல்லை குவார்ட்டர்லி எனக்கு ஒரு வருமானம் வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா வாங்கணும். அடுத்தது வந்து உங்களுடைய டெட் அலோகேஷன்ஸில் ஒரு பங்கை வந்து நீங்கள் பாண்டுக்கு வைக்கலாம். டெட் அலோகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நாம் வந்து நம்ம வயதுக்கு ஏற்றது, ஆரம்ப கட்டங்களில் வயதுக்கு ஏற்றது போல் ஒரு டெட் அலோகேஷன் வச்சுருக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, உங்கள் வயது 40 அப்படின்னா 4 லட்ச ரூபாவை நீங்கள் வந்து டெட் அலோகேஷனில் வச்சுருக்கணும். அந்த 4 லட்சத்தில் ஆரம்பத்தில் வந்து ஒரு 50% ஒரு 2 லட்சம் மட்டும் தான் நீங்கள் பாண்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை, ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் பாண்டில் முதலீடு பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களுடைய டெட் அலோகேஷன்ஸில் 50% மட்டும் நீங்கள் பாண்டில் வைத்து கொள்ளலாம். 3வது வந்து நீங்கள் ஒரு கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இதுதான் என்னோடய மகனின் பள்ளி கட்டணம். அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த அந்த கோல் வந்து 3 வருடத்தில் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மெச்சூரிட்டி 3 வருஷம் மெச்சூரிட்டி உள்ள பாண்டை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே வந்து பள்ளி கட்டணம் 5 வருடத்துக்கு மேலே இருக்குது, 8வது வருடத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்னா அப்போ போய் பாண்டில் போடக்கூடாது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான். ஒரு விஷயம் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே மற்ற எல்லா விஷயத்துக்கும் பொருத்தி பார்த்துடக்கூடாது. நான் பள்ளி கட்டணத்தில் நீங்கள் வந்து இப்போ 3 வருடம் அப்படின்னு சொல்லி நான் உதாரணம் கொடுக்குறேன் அப்படின்னா, பள்ளி கட்டணத்தை மட்டும் எடுத்து ஓகே நான் கல்லூரி கட்டணத்தையும் சேர்த்துக்கிறேன் 8 வருஷம் 10 வருஷம், அதுக்கு நான் இப்போவே பாண்டில் போட்டு வச்சுறேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம 5 வருடத்துக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மார்க்கெட்டோட கொண்டு வரணும், இந்திய மார்க்கெட்டோட கொண்டு வரணும். அதுக்கு ஏன் முக்கியமான காரணம்னா நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறோம். நம்ம 15% வந்து சராசரியாக பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அதை சந்தையுடன் நம்ம சேர்த்து வைக்கணுமே தவிர பாண்டில் வைக்கக்கூடாது. ஸோ நான் 3வது சொன்னது என்னென்னா, உங்களுக்கு குறுகிய கால ஒரு கோல் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கோலுக்கு அதற்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டி கொண்ட பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த 3 நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எப்போல்லாம் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களது வந்து நீண்ட கால அடிப்படையிலான முதலீடு, அந்த 5 வருடத்துக்கு எனக்கு தேவைப்படாது, இல்லைனா இது வந்து எனக்கு ரிட்டைர்மெண்ட் வந்து 15 வருஷம் இருக்குது, நான் அதுக்கு வந்து பணத்தை அதிக அளவில் சேர்க்கணும், அதை நான் பாதுகாப்பாக பாண்டில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டில் நம்ம முதலீடு பண்ணி கட்டாயம் வைக்கவே கூடாது. ஏன்னா காலங்கள் அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்கிற தன்மையும் அதிகமாக வேண்டும். அப்போ தான் நம்ம பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அதை வந்து வாங்கக்கூடாது, பாண்டு வாங்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக லாபம் தரும் ஈல்டுன்னு சொல்லுவாங்க பாண்டில். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாண்டோட வருமானம் கிடையாது, ஈல்டு அப்படிங்கிறது தான் பாண்டோட வருமானம், அதை தான் பார்க்கணும். அதை வந்து 14% 15% சொல்லிட்டு பலரும் வாங்குறாங்க. ஏன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸாக நமக்கு கவர்ச்சியாக தெரியும், அதை வாங்குறாங்க. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா பாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாண்டை வாங்குறீங்க, அந்த பாண்டு வந்து பணம் திருப்பி கொடுக்க முடியாத நிலைக்கு செல்லலாம். அதான் கிரெடிட் ரிஸ்க், டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க, அந்த நிறுவனம் தீவாலானால் உங்கள் பாண்டை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாது, உங்கள் மொத்த பணமும் போயிடும். அதுதான் கிரெடிட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பாண்டை வாங்குறீங்க, அதை விட ஒரு நல்ல பாண்டு மார்க்கெட்டில் வந்துருச்சு, அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பாண்டு வந்துருச்சுன்னா உங்களுடைய பாண்டு வந்து சந்தை மதிப்பு குறையும். இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கும்போது ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது, நீங்கள் நான் ட்ரேடபிள் பாண்டு வாங்குறீங்கன்னா உங்களால் திருப்பி உடனே விற்க முடியாது. இது லிக்விடிட்டி ரிஸ்க். இப்படிலாம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்குவதை வந்து தவிர்க்கணும். அதிகமாக ரிட்டர்ன்ஸை மட்டுமே நம்ம பார்த்து வாங்கணும். அது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸாக இருந்தாலும் சரி. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது, அதிக ரிஸ்க் அதிக ரிட்டர்ன், குறைஞ்ச ரிஸ்க் குறைந்த ரிட்டர்ன். 14-15% ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வட்டி தராங்க, ஈல்டு தராங்க அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி அன்செக்யூர்டு பாண்டாக தான் இருக்கும். வேறு யாருமே பணம் தரலை, அதனால் உங்ககிட்ட அதிகமாக வட்டி கணக்கை காட்டி பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ கட்டாயம் அதை நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இதை வந்து முதலே சொல்லிட்டேன், மெச்சூரிட்டி பீரியட் அதிகமாக இருக்கிற மாதிரியான பாண்டுகளை வாங்காதீங்க. அதிகபட்சம் 4 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. 4 வருஷமே அதிகம் தான், பட் அதுக்கு மேலே கட்டாயம் வந்து பாண்டோட மெச்சூரிட்டி போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதிக மெச்சூரிட்டி இருக்கிற பாண்டை வாங்காதீங்க. நீங்கள் ஆரம்ப கட்டங்களில் இருக்கிறீங்க, உங்களால் பாண்டை வந்து சரியாக கண்காணிக்க முடியாது அப்படிங்கலாம் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது 8-9% தான் இருக்கணும். ப்ளஸ் அது செக்யூர்டு பாண்டாக தான் இருக்கணும்.
அஃப்கோர்ஸ் நீங்கள் செக்யூர்டு பாண்டுன்னு சொல்லிட்டாலே ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன அந்த டெஃபினேஷன் தான், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். ஸோ உங்களுக்கு நான் எப்போ பாண்டை வாங்கணும்னு சொல்லிட்டேன், எப்போ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.